நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிணி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழத்துக்கு மண்புழு உரம் தான் போட போகிறோம். அப்பா போட்டுட்ருக்காங்க, வாங்க போகலாம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? மண்புழு உரம் போடுறோம். இன்னைக்கு பலாக்காட்டுக்கு 15 மரத்துக்கு போட்டோம். இந்த வாரம் இருக்கிற மரத்துக்கு போட்டோம். லேயர் அள்ளணும் இல்லையா, அதுக்கு வந்து போடலாம். தெரியுதா மண்புழு உரம் எப்படின்ட்டு? போட்டுடலாம். இந்த மரம் என்ன பராகும்? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மரமே வந்து பாலூர் ரகம் தான். நம்ம 3 ஏக்கரா இருக்கு இல்லையா, 3 ஏக்கராவும் இருக்கிறது வந்து பாலூர் ரகம் தான். இந்த மரம் என்னன்னா, வருஷம் 365 நாளும் இந்த மரத்துல காய் இருக்கும். பருப்பையும் காய் இருக்குது. மொத்தம் பலால எத்தனை ரகம் இருக்குது? மொத்தம் 40 வெரைட்டி இருக்கு கண்ணு. இப்ப நாம எப்படி பாலூர் ஒண்ணு வச்சிருக்கிறோம், அது மாதிரி பாலூர் 2, பாலூர் 3, பேச்சிப்பாறை 1, பெரிய குளம் 1, பெரிய குளம் 2ன்னு தமிழ்நாட்டிலேயே 7-8 வெரைட்டி இருக்கு. அதே மாதிரி இன்னும் அண்டை மாநிலம் கர்நாடகாலாம் வந்து அங்க ஒரு 40 ரகம் இருக்குது. சித்து, சங்கரா, பிரகாசந்திரா, பைரச்சந்திரா, நிறைய ரகங்கள் இருக்குன்னு. நமக்கு என்ன சூட்டபிள் ஆகுமோ அந்த ரகத்தை நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோம். எத்தனை வருஷத்துலங்கப்பா இது காய் வரும்? மரம் நட்டு 6 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சு சாமி. 6 வருஷமா அது ஆகணும். தனி மரமா இருந்தா ஒரு 4 வருஷத்துல வந்துடும். தோப்பா இருந்துச்சுன்னா 6 வருஷம் ஆயிரும். 6 வருஷம் கழிச்சுதான் காய் வரும். ஒரு மரம் எத்தனை காய்ப்பா காய்க்கும்? அது வந்து அது வயசை பொறுத்துக்குன்னு. இப்போ இது வந்து 12 வருஷத்து மரமா, நாம ஒரு 20 காய் அளவு பண்ணலாம். மரம் வந்து முத்த தான் காய் ஜாஸ்தியா விடும். நம்மளது இலை மரங்கிறதுனால காய் ஒரு 10 பிஞ்சு இதுக்கு அளவு பண்ணலாம். காய்க்கிற காயெல்லாம் இந்த மரத்திலே விட்டுறலாமா? அப்படி விட முடியாதுக்குன்னு. இப்ப வந்து ஒரு மரம் வந்து 50 காய் கூட காய்க்கும். ஒரு மரம் 6-7 காய் காய்க்கும். நாம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு கொத்துக்கு ஒரு காய் தான் விடணும். பாரு, இந்த சைடுலாம் வருது பத்தியா காய், இதெல்லாம் கழிச்சு விட்டுருணும். கழிச்சு விட்டு ஒரு கொத்துக்கு ஒரு காய் விட்டீங்கன்னாதான் இது சைஸ் வரும். ஒரு காய்க்கு இன்னொரு காய்க்கு கேப் இருக்கணும். இருந்தாதான் இது பண்ண முடியும். பாரு, இந்த காய் பாரு, இங்க ஒரு காய் காய்ச்சிருக்குதா, இந்த காய் ஒன்று காய்ச்சிருக்குதா, இதை எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு காய் நல்லா வரும். இது மாதிரி விட்டோம்னா தான் காய் சைஸா பெருசு வரும், இது வரும். அது மாதிரி நம்ம ஒரு மரத்துக்கு இப்போ 12 வருஷம் மரமா 20 காய் அளவு பண்ணலாம். 20 காய் போட்ட விட்டோம்னா தான் மரம் ஆரோக்கியமா இருக்கும். மரம் சின்ன மரமா இருந்துகிட்டு காய் 30 காய் 40 காய் விட்டோம் அப்படின்னா மரம் தாங்காது. காயெல்லாம் சைஸ் சின்னதாக தான் போகும். நமக்கு மினிமம் ஒரு 10 கிலோவாவது வந்தாதான் லாபமா இருக்கும். அதனால காயை வந்து பிஞ்சு கழிச்சு விடணும். இந்த மாதிரி எல்லாம் பிஞ்செல்லாம் கழிச்சு விட்டு தான் விடணும்.
புதுசா இப்ப மரம் வைக்கிறாங்கன்னா எவ்வளோப்பா வருமானம் வரும்? இந்த பலாவலியா ம் இது வந்து 10 வருஷமாவது ஆகணுங்கண்ணே. ம் நம்ம ஒரு வியாபாரி கூப்பிட்டு ம் அறுத்து விற்கிறதுக்கு ஒரு மரம் 10 வருஷமாவது ஆகணும். ம் இப்போ இந்த மரத்துல எத்தனை காய் இருக்கு பாத்துக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 காய் அளவு பண்ணிருக்கிறோமா. ம் இந்த 12 காயும் ஒரு 10 கிலோ சைஸ்ல வரும். ம் அப்ப என்ன வருது கணக்கு? 120 கிலோ வருதா? ம் ஒரு கிலோ 20 ரூபா போட்டுக்கிட்டாலும் ம் என்ன கால்குலேஷனு? 2400 ரூபா வருதா? ம் இந்த சீசன்ல இந்த மரம் வந்து ம் 2400 ரூபா ம் நமக்கு கொடுக்கும். ம் இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அடுத்த சீசன்ல காய்க்கும். ம் அப்போ ஒரு 10 காய் அப்படின்னா ம் அது ஒரு 2500 ரூபாய் வரும். ம் ஆக மொத்தம் ஒரு வருஷத்துல இந்த மரம் இந்த சைஸ் இந்த வயசுல இருக்கிற மரம் வந்து ம் 5000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குங்க. ம் அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பலால நிறைய டீட்டெயில் இருக்குது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.